அனுப்புனர் பெறுநர் எழுதும் பொழுது இந்த நா வரணுமா இல்ல இந்த நா வரணுமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு. அதாவது தன்னகரம் வரணுமா இல்ல ரன்னகரம் வரணுமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு. மாணவர்கள் என்கிட்ட கேட்கும் போது அதுக்கு நான் விடை சொல்ல போகும்போது, சார் பெயர் சொல் வினைச்சொல் அப்படின்னு இலக்கணத்தை சொல்லி எல்லாம் குழப்பாதீங்க, ஈஸியா புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்போ இதை எப்படி எளிமையா தெரிஞ்சுக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்க ஒரு 12 சொற்கள் எழுதியிருக்கேன். அனுப்புனர், பெறுநர், ஓட்டுநர், நடத்துனர், பேசினர், பாடினர், ஆளுநர், அளித்தனர், இயக்குனர், குழுவினர், செய்தனர், உறுப்பினர். இப்ப இதுல இந்த நர் வருமா இல்ல இந்த நர் வருமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு இல்லையா? ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். என்னன்னா, எந்த சொல் கட்டளையா இருக்கோ அதுக்கு பின்னாடி எல்லாம் இந்த நா தான் வரும், அதாவது தன்னகரம் தான் வரும். எந்த சொல் கட்டளையா இல்லையோ அதெல்லாம் இந்த நா, அதாவது ரன்னகரம் தான் வரும். இப்ப பாருங்க, அனுப்பு கட்டளையா இருக்கா? அனுப்புனர். பெறுநர், பெரு கட்டளையா இருக்கா? பெறுநர். நடத்து கட்டளை தான், நடத்துனர். ஓட்டு கட்டளை தான். கட்டளைன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு வேலையை செய்ய சொல்லி அதிகாரமா சொல்றது, ஓட்டுனர். பேசி அது கட்டளை இல்லை, அதனால பேசினர், இந்த நர் வரும். பாடி இங்கேயும் கட்டளை இல்லை, பாடினர். ஆளு கட்டளையா இருக்கு இல்லையா? ஆளுநர். அளித்த கட்டளை இல்லை, அப்போ அளித்தனர். இங்க இயக்கு கட்டளையா இருக்கு இல்லையா? அப்போ இயக்குனர். குழுவி இங்க கட்டளை இல்லை, அப்போ குழுவினர். இங்க உறுப்பி கட்டளை இல்லை, உறுப்பினர். செய்த இங்கேயும் கட்டளை இல்லை, செய்தனர். அவ்வளவுதான். அந்த நாவுக்கு முன்னாடி சொல் கட்டளையா இருந்தா இந்த நா போட்டுக்கோங்க, கட்டளையா இல்லைன்னா இந்த நா போட்டுக்கோங்க, அவ்வளவுதான்.